மதிக்கு வேலை போன விஷயம் நீதான் அவகிட்ட சொன்னியா? ஆமாங்க. ரேவதி, ரேவதி அடிச்சீங்களா? அவன் என் பொண்டாட்டி. நீ வா போலாம். இப்ப நீ வர போறியா இல்லையா? ரேவதி அடிக்க கூடாதுல்ல மாப்ள. தப்புதான் அத்தை. ரேவதிய வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறேன். ரேவதி எங்கேயும் வரமாட்டா. ரேவதி நீ உள்ள போ. மதியோட வேலை போனதுக்கு காரணமே தங்கராஜ் தான் என்ற உண்மை ரேவதி மூலமா மதிக்கு தெரிய வந்த விஷயம். தங்கராஜுக்கு தெரிய வர கோபத்தின் உச்சிக்கே போயிடுறான். நேராக வீட்டுக்கே வந்து நீதானா மதிக்கிட்ட இந்த விஷயத்தை எல்லாம் சொன்னது என்று ரேவதியை மிரட்ட, ரேவதியோ ஆமா நான் தான் சொன்னேன் என்று அசராமல் பதில் சொல்ல, ஆத்திரத்தில் ரேவதியை அடிச்சுடுறான் தங்கராஜ். அந்த நேரத்தில் அங்கே வர்றான் பாக்கியராஜ். என் தங்கச்சியை ஏன் அடிச்சீங்க? என் பொண்டாட்டி, நான் அடிக்கத்தான் செய்வேன். அவ்வளவுதான். பொண்டாட்டின்னு அடிப்பீங்களா? இனிமேல் ஒரு நிமிஷம் கூட என் தங்கச்சி இந்த வீட்டுல இருக்க மாட்டா என்று ரேவதியை அழைத்துக்கிட்டு வீட்டை விட்டு கிளம்புறான். ஆனா தங்கராஜ் விடுவானா? பின்னாடியே ரேவதி வீட்டுக்கு வந்து, ரேவதி அடிக்க கூடாதுல்ல மாப்ள. தப்புதான் அத்தை. இனிமேல் அப்படி நடக்காது. ரேவதியை என்னோட அனுப்பி வைங்க, கூட்டிட்டு போகத்தான் வந்திருக்கேன் என்று கெஞ்ச, பாக்கியராஜோ ஒரே வார்த்தையில முடிச்சுடுறான். மாமியா கரியும் நீ அடிச்சது தப்புன்னு சொல்ல வேற வழியே இல்லாம தங்கராஜ் அவமானப்பட்டு திரும்பி போக அங்கேதான் ஆரம்பிக்குது அடுத்த பெரிய பிரச்சனை. ஏன்னா மதிக்கு இதுவரைக்கும் தெரிஞ்சது என் வேலை போனதுக்கு காரணம் தங்கராஜ் என்பது மட்டும்தான். ஆனா உண்மை அதை விட பயங்கரம். தங்கராஜ் மட்டும் இல்ல, சுரேஷும் இந்த சதியில் கூட்டாளி. 2 பேரும் சேர்ந்துதான் மதியோட வேலையை தூக்கிட்டு இருக்காங்க. இந்த உண்மை ரேவதிக்கு தெரிய வர சுரேஷுக்கு எதிரான ரேவதியோட கோபம் இன்னும் பல மடங்கு அதிகமாக போகுது. ஒரு பக்கம் பாக்கியராஜ், மதி, ரேவதி, மலர். இன்னொரு பக்கம் சுரேஷ், அவனோட அம்மா. இப்படி 2 குரூப்பும் நேருக்கு நேர் மோத தயாராக, நடுவில் எல்லா பிரச்சனைக்கும் காரணமாக தங்கராஜ். இனி யார் பக்கம் உண்மை வெல்ல போகுது? சுரேஷோட சதி மதிக்கு தெரிய வருமா? தங்கராஜ் சுரேஷ் கூட்டணி அம்பலமாகுமா? ரேவதி இந்த முறை சுரேஷுக்கு கொடுக்க போகும் பதிலடி என்ன? இனிமேல் தான் ஆட்டமே ஆரம்பம். அடுத்தடுத்து வரப்போகும் திருப்பங்களால குடும்பமே 2 பக்கமா பிரிய போகுது.